நீங்கள் புதுசாக ஆரம்பித்த ஆம்பூர் பிரியாணி கடைக்கு போயிட்டு வர்றேன். எப்படி இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வரும்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. சாதாரண ஒரு சாம்பார் கடை வச்சவர் திடீர்னு ஆம்பூர் பிரியாணி கடை வச்சு எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக வரும் சொல்லும் போது சொன்னாங்க, அந்த ஏரியாவில் 150 ரூபா கொடுத்தவங்க நீ 80 ரூபா கொடுத்து விற்றுருக்கீங்க. எப்படி உங்களால் முடிஞ்சிச்சு? இந்த மாதிரி பிரியாணி உங்களால் எப்படி செய்ய முடிஞ்சிச்சு? சாம்பார் கடை வச்சிருந்தால் திடீர்னு ஆம்பூர் பிரியாணி வச்சுருந்தீங்க, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ஊரே புகழுது. எப்படி, என்ன சாத்தியம்? சொல்லுங்கள் சொல்லுங்கள், ஏன் சும்மா இருக்கிறீங்க? சொல்லுங்கள். ஒரு சாதாரண சாம்பார் கடை வச்சுருந்தாலே இந்த அளவுக்கு டாப்பில் வந்தீங்களே, அது எப்படி? நாடி நரம்பில் உள்ளவங்க மட்டும் இந்த மாதிரி செய்ய முடியும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பிரியாணி ஊறி போன ஒரு ஆளை மட்டும்தான் இந்த மாதிரி செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள், எப்படி இந்த அளவுக்கு டேஸ்ட் உங்களால் செய்ய முடிஞ்சிச்சு? நல்லா பீஸாக வைக்கிறீங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குதான் எல்லோரும் சொல்கிறாங்க. சாதாரண ஆள்னால இது செய்ய முடியாதுங்கிறாங்க. நாடி நரம்பு எல்லாத்துலேயும் ஊர்ன ஆளில் மட்டும்தான் இந்த மாதிரி பிரியாணி செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள், எப்படி செஞ்சீங்க? சொல்லுங்கள், ஏன் தயங்குறீங்க? உண்மை தெரிஞ்சு போச்சுங்கிறதுக்காக மழுப்புறீங்களா? அப்போ நீங்கள் சொல்ல மாட்டீங்க, எப்படி செஞ்சேன்னு சொல்ல மாட்டீங்க, அப்படி தானே? நீங்கள் சொல்லலைன்னா நான் எதுக்கு அவங்க கடை வைப்பேன்? சிவா, யாரை பார்த்து என்ன கேட்குற? அண்ணனை பார்த்து நீ தோலுக்கு ஒசந்துட்டேன்னு பேசுறியா? நிறுத்தடா அவன் பேச்ச. அவன் ஆக்கி போட்ட சோத்தில் தானா நீ தான் வாழ்ந்தோம். அவன் ஆக்கின பிரியாணி வந்து சாதாரண பிரியாணியா? நீங்கள் எல்லாம் அதை சாப்பிட்டு தான்டா வளர்ந்தீங்க. அவன் கறியை கூட அவன் சாப்பிட மாட்டான்டா. தம்பிக்கு தங்கச்சிக்கு எடுத்து வச்சு தாண்டா சாப்பிடுவான். நெருஞ்சோத்தை திண்டு வாழ்ந்தவன்டா ஏன் அண்ணன். அவனை போய் இப்படி கேட்குறியே, நீ நல்லா இருப்பியா? நசமா போயிடுவேன். நீ இந்த கறி சாப்பிட்டு நீ இந்த அளவுக்கு பலமா இருக்க. இந்த அளவு நான் உண்மையை சொல்றேன். நீ இந்த அளவுக்கு போலீஸா வளர்ந்த காரணமே என் அண்ணன் தாண்டா. ஒவ்வொரு பீஸ் நீ சாப்பிட்டுருக்க, எத்தனை பீஸ் வச்சிருக்கான் தெரியுமா அண்ணன்? அதை சாப்பிட்டு இப்போ வந்து கேட்குறேன் எப்படி பிரியாணி வச்சாருன்னு. அவன் பிரியாணியை நல்லா சமைச்சு ஃபேமஸ். சொல்லுங்க 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 சொல்லுங்க. பாம்பேல என்ன பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. பாம்பேல என்ன பண்ணிருந்தீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க.